ஹலோ வியூவர்ஸ். இப்ப நான் சொல்லப் போற உயிரினம் உண்மையாவே பூமியில தோன்றுன ஒண்ணா, இல்ல வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏலியனா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் சந்தேகமாவே இருக்குது. அப்படி என்னடா உயிரினம் அப்படின்னு தோணுதா? வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த உயிரினம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். என்ன உயிரினம்? அத பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா நான் சொல்லப் போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பல புகைப்படங்கள்லயும், ஆவணப்படங்கள்லயும் இத பார்த்திருப்பீங்க. ரொம்ப வித்தியாசமான, விசித்திரமான ஒரு உயிரினம் இது. இதுக்கு 3 இருதயங்கள் இருக்கு. இதோட உடம்பு முழுக்க நீல நிற ரத்தம் ஓடுது. பார்க்கறதுக்கு ஏதோ நெகிழி பை மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப பயங்கரமான மிருகத்தை கூட கொல்லக்கூடியது. இதுக்கு ரொம்ப அதிகமான அறிவுத்திறன் இருக்காம். குழந்தைகளால திறக்க முடியாத புட்டிய கூட இதனால திறக்க முடியுமா? இதால வெளிச்சத்தை உணர முடியுமா? தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்க முடியுமா? நிறத்தை மட்டும் இல்ல, அமைப்பையும் மாற்ற முடியும். ஆனா இதனால நிறங்களை பார்க்க முடியாது. இது உலகத்தையே கருப்பு வெள்ளை நிறங்களால தான் பார்க்குமா. பயங்கர விஷத்தன்மை கொண்டது. பயங்கர வேகமா தாக்கக்கூடியது. அதே நேரத்துல ரொம்பவே ஆர்வமாவும் விளையாட்டுத்தனமாவும் இருக்கக்கூடியது. ரொம்பவே அறிவு திறமை கொண்ட உயிரினம் இது. இதுக்கு 9 மூளைகள் இருக்கு. ஒவ்வொரு உயிர்நீட்சியும் தனித்தனியா செயல்பட முடியுமா. இது என்ன மிருகம், எங்க இருந்து வந்துச்சு, வேற்று கிரகவாசியா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பூமியில வாழுற இந்த உயிரினத்துக்கு பேரு ஆக்டோபஸ். தமிழ்ல பேய் கணவாய். இந்த உயிரினத்துக்கு ஆக்டோபஸ்ங்கிற பேரு கிரேக்க மொழியில ஆக்டோபஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் 8 கால்கள். இந்த ஆக்டோபஸ்கள் சுமார் 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு முன்னாடில இருந்து இருக்காம். இதுக்கு தலைக்காலிகள், அதாவது ஆங்கிலத்துல செபலோபாட்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்காலி அப்படின்னா தலையில இருந்து நேரடியா கால்கள் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நடுவுல உடல் பகுதி இல்லாம நேரடியா தலையில இருந்து கால்கள் இருக்குமா. இப்ப இருக்க ஆக்டோபஸ்க்கு மூதாதையரா இருந்த இனம் இன்னும் சின்னதா இருக்குமா. மேல ஓடோடவும் கடல் தளத்துல தவழ்ந்தும் போயிருக்கு. உடம்புக்கு மேல ஓடி இருக்க எந்த உயிரினமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரமா பரிணாம வளர்ச்சி அடையறது இல்ல. உதாரணத்துக்கு ஆமை. பல கோடி வருடங்களா அப்படியேதான் இருக்கு. அதனாலேயே என்னமோ பாத்தீங்கன்னா சுமார் 140 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆக்டோபஸ் ஓடி இல்லாத உயிரினமா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ஓடி இல்லாம ரொம்ப மிருதுவான உடலோட ரொம்ப மெதுவான கடல் தளத்துல நடந்தா என்ன ஆகும். மற்ற பெரிய உயிரினங்களுக்கு ரொம்ப சுலபமா உணவாகிடும் இல்லையா. இந்த ஆபத்தான சூழல், பலகால பரிணாம வளர்ச்சி இதுக்கு நிறைய மாற்றத்தையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கு. இதோட அழகையும் கண்களையும் தவிர இதோட உடம்புல மற்ற எந்த விதமான கடினமான உறுப்புமே கிடையாதாம். அதனால அதனுடைய கண்களை விட கொஞ்சம் பெருசா இருக்க ரொம்ப நெருக்கமான இடங்களை கூட இதனால நுழைஞ்சு போக முடியும். இந்த திறன் கடல் தளத்துல ரொம்ப குறுகிய இடங்கள்ல கூட இது போய் மறைஞ்சுக்கவும், மற்ற வேட்டையாடுற மிருகங்கள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கவும் உதவுது. பிரமிப்பா இருக்குதுல. இன்னும் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே இதனால மறைய முடியும். சுற்றி இருக்க இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட அமைப்பை மாத்த முடியும். அதாவது ஆங்கிலத்துல டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இதனுடைய நிறத்தை மாற்றுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இதனுடைய தோல்ல பாத்தீங்கன்னா கிரிமட்டோபோர்ஸ் அப்படிங்கிற சின்ன சின்ன நிறப்பைகள் இருக்கு. இதுல சிவப்பு, கருப்பு மற்றும் மஞ்சள் நிற பைகள் இருக்கும். இந்த பைகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் இடத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பைகளை இழுத்து விரிவுபடுத்திக்குமா. இந்த 3 நிறத்தோட கலவையில இடத்துக்கு ஏத்த மாதிரி நிறம் வரும். வேறு சில இடங்கள்ல இந்த சிவப்பு, கருப்பு, மஞ்சள் நிற கலவையை தவிர வேறு நிறம் தேவைப்படும் போது இன்னொரு இரிடோபோர்ஸ் அப்படிங்கிற பகுதியை பயன்படுத்தும். இது ஒளியை பிரதிபலிக்க செய்யுமா. நீலம், பச்சை உலோக நிறத்தை கொடுக்குமா. அதாவது மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் கிரீன் கலர்ஸ். இதுக்கப்புறம் லுக்கோபோர்ஸ் அப்படிங்கிற பகுதி வெள்ளை மற்றும் வெள்ளை சார்ந்த நிறத்தை கொடுக்கும். பப்பில்லே அப்படிங்கிற பகுதியை பயன்படுத்தி இதோட தோல் மேல மேடு, பள்ளம் போன்ற தன்மையை உருவாக்கிக்குமா. இது நகர்ந்து போகும்போது தொடர்ந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் சுற்றுச்சூழலையும் கவனிச்சுக்கிட்டே போகுமா. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து மின்னல் வேகத்துல முடிவு எடுக்குமா. இதுங்க 1 மணி நேரத்துக்கு 177 முறை நிறத்தை மாற்றிக்குமா. 200 மில்லி செகண்ட் வேகத்துல தன்னுடைய நிறத்தை மாற்றிக்குமா. ஆனா தலைக்காலிகளுக்குமே பாத்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதாவது நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆக்டோபஸ்னால எப்படி தன்னுடைய நிறத்தை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்த முடியுது. சில வருடங்களுக்கு முன்னாடி 2015ல இந்த ஆக்டோபஸ்னால தன்னுடைய தோலை வச்சு வெளிச்சத்தை உணர முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக இதனால கண்ணால மட்டுமில்ல தோலாலையும் பார்க்க முடியும். இதனால தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு உடனே இதனால நிறம் மற்றும் அமைப்பை மாற்ற முடியுமா. கண் இமைக்கிற நொடியில தன்னுடைய நிறத்தை மாற்றிக்குமா. சில நேரம் அதுவா மாறும், சில நேரம் தானா மாறுமா. அது எப்படி தானா மாறும்னு கேக்குறீங்க தானே. ஆக்டோபஸோடைய உடம்புல சுமார் 500 மில்லியன் நரம்பணுக்கள், அதாவது நியூரான்ஸ் இருக்குது. அதுல 3ல இருந்து 1 பங்கு தான் மூளையில இருக்கு.
மீதம் இருக்க நரம்பணுக்கள் எல்லாமே உடம்புலயும் 8 உணர்கொம்புகள் அதாவது டெக்டாக்கிள்ஸ்ல இருக்கு. இதனால இந்த உணர்கொம்புகள் துண்டிக்கப்பட்டாலும் 1 மணி நேரம் வரைக்கும் தன்னிச்சையா சிந்திக்கவும், செயல்படவும், நிறம் மாறவும் முடியும். அது மட்டும் இல்லைங்க. துண்டிக்கப்பட்ட உணர்கொம்புகள் சில மாதங்கள்ல திரும்பவும் வளர்ந்துடுமா. இந்த ஆக்டோபஸ் வேகமா முடிவெடுக்கும்போது சில முடிவுகள் மூளையிலிருந்து வராம உணர்கொம்புகளே அனுப்பி முடிவுகளை எடுத்துடுமா. இது இந்த ஆக்டோபஸ பயங்கர அறிவுத்திறன் உள்ள உயிரினமா ஆக்குதுங்க. இந்த ஆக்டோபஸ்கள் ரொம்பவே திட்டமிட்டு செயல்படுமா. பொதுவா இந்த மாதிரியான திட்டமிட்டு செயல்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனுஷங்களும், குரங்குகளும், காகம் போன்ற சில பறவைகளாலும் மட்டும் தான் சாத்தியம். ஆனா, இது இப்போ ஆக்டோபஸ்களாலும் சாத்தியம் அப்படிங்கிறது தான் புரியாத புதிராவே இருக்கு. இந்த கேள்விக்கு விடையும் இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியலையாம். இந்த ஆக்டோபஸ்கள் ஞாபக சக்தியிலும் சிறப்பா விளங்குதுங்க. உதாரணத்துக்கு இதால ஒவ்வொரு மனுஷனையும் தனியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா. ஒரே நேரத்துல எல்லாரும் ஒரே மாதிரி ஆடை அணிஞ்சிருந்தாலும் கூட இதனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா. அதே மாதிரி மனுஷங்க கூட விளையாடவும் செய்யுமா இதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற இடத்தையும் பொருளையும் ஆராயுங்களாம் ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் எப்பவுமே தனியா வாழக்கூடிய உயிரினம். இதுக்கு குடும்பம், சமூக பிணைப்பு அப்படின்னு எதுவுமே தேவையில்ல. சமீபத்துல வெளியான ஒரு ஆய்வு கட்டுரையில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? இந்த ஆக்டோபஸ் வேறு கிரகத்துல இருந்து வந்தது அப்படின்னும், பழங்காலத்து முட்டைகள் அதாவது பல மில்லியன் காலங்களுக்கு முன்னாடி உள்ள ஆக்டோபஸ் முட்டைகள் வால் நட்சத்திரம் அல்லது எரிக்கற்கள் மூலமா பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படின்னும், அந்த முட்டைகள் இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களோட சேர்ந்து இந்த ஆக்டோபஸ் உருவாகி இருக்கலாம் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்டோபஸ்கள் நம்மோட வாழக்கூடிய ஏலியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பதில மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுஸ் இட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.